துவானகோ மக்களே ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அர்ச்சனாக்கான ஃபேன் மீட் நடந்துச்சு. ஸோ எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, இப்போ வரைக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஃபேன் மீட் அப்படின்னாலே ஒரு 1 வீக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி கொடுத்து இப்படி ஃபேன் மீட் இருக்குப்பா வர்றவங்க வாங்கப்பான்னு சொல்லிட்டு போஸ்ட் போடுவாங்க, ஸ்டோரி போடுவாங்க, அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஆனா அர்ச்சனாக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேன் மீட் இன்னைக்குன்னா ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி தான் ஷெட்யூல் மாதிரி வைக்கிறாங்க. ஒரு 3 டேஸ் கேப் வச்சு டக்குன்னு ஒரு போஸ்ட் மாதிரி போடுறாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கே வாய்ப்பு இல்லை. சோ நிறைய பேர் வந்து அதை எதிர்பார்த்துட்டே இருந்து அந்த ஹைப்பே குறைஞ்சு போச்சு. அர்ச்சனாக்கு எப்ப ஃபேன் மீட் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹைப்பே குறைஞ்சு போய் இருக்கும்போது அந்த நேரம் சடனா சரி ஃபேன் மீட் அப்படி சொல்லி வைக்கிறாங்க. ஒரு 3 டேஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 போஸ்ட் தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய சேனல் தான் அதை நடத்தினாங்க, உங்களுக்கு தெரியும் அந்த சேனல் யாருன்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஃபேன் மீட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் கம்மியா தான் வருவாங்க அப்படி சொல்லி டவுட் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைப் கம்மியாயிடுச்சு. இந்த பிக் பாஸ்க்கான ஹைப் வந்து அந்த இடத்துல கம்மியாயிட்டு, அதனால நானும் சரி ஓகே ஆட்கள் கம்மியா தான் வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எனக்கும் ஆக்சுவலா தெரியாது, எனக்குமே அது தெரியாது, நானும் போற ஐடியாவெல்லாம் இல்ல. எனக்குமே அந்த ஃபேன் மீட் இன்னைக்குன்னா ஒரு நாளைக்கு மட்டும் தான் அந்த போஸ்ட் எனக்கு சென்ட் பண்ணி விட்டுருந்தாங்க நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல. ப்ரோ ஃபேன் மீட் இருக்கு ப்ரோ, வாங்க ப்ரோ, ப்ரோ போங்க ப்ரோ, நீங்க போய் கண்டிப்பா வீடியோ எடுத்து போடுங்க ப்ரோ அப்படி சொல்லி நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ நான் ஓகே போகலாம் அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் என்னால போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. பட் நான் போனேன். என்ன உளறேன்னு கேட்டீங்கன்னா, ஆமா எனக்கு வந்து ஒரு 3 டேஸா சிக் இருந்துச்சு, உடம்பு சரியில்லாம இருந்தேன், ரொம்ப அப்படியே கடுப்பாய் வீட்டிலே தான் அப்படியே போய் கிடந்தேன். பட் இருந்தாலும் அந்த நேரத்துல சரி ஓகே பசங்க போவோமே, நமக்கு தெரிஞ்ச சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது 1-2 பேர் இருப்பாங்க, சரி போவோமேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. 4 o'clock அப்படி சொல்லியிருந்தாங்க நண்பர்களே. சரின்னு சொல்லி நம்மளுக்கு போயாச்சு. சரி இந்த ஃபேன்ஸ் மீட் எப்படி இருந்து அப்படி சொல்லிங்கிறத நான் ஃபர்ஸ்டே சிம்பிளா சொல்லியிருந்தேன். என்ன பொறுத்தவரைக்கு அர்ச்சனா சைட்ல பார்க்கும்போது செம்ம டீசெண்டா இருந்துச்சு. ஓகேவா, ஃபேன் மீட் அப்படிங்கிறது வந்து ஓரளவு டீசெண்டா கொண்டு போயிட்டாங்க. ஆனா எனக்கு ஒரு கடுப்பு என்னன்னா, அங்க வந்து இருக்க ஆடியன்ஸ் ஓகே ஹைப் இருக்கலாம், அர்ச்சனா நீங்க பார்க்கணும் ஹைப் எல்லாமே உங்களுக்கு இருக்கலாம், பட் இருந்தாலுமே ஓவரா பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. என்னையா ஓவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றேன், அதுதான் அங்க ஒரு மேட்டர் இருக்கு. ரொம்ப மோசமா பண்ணிட்டாங்க. இப்போ ஃபேன் மீட்டிங் இப்போ வர்ற மக்கள்லாம் எது எதிர்பார்த்து வருவாங்க? ஒன்னு அர்ச்சனாவை பாக்குறதுக்கு, அர்ச்சனா ஏதாவது அப்டேட் கொடுப்பாங்க ஏதாவது மூவியை பத்தி, இல்ல அர்ச்சனா வந்து என்னென்ன பேச போறாங்க, ஏதாவது கான்ட்ரவர்சியா பேசுறாங்களா, சோ இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க வருவாங்க. முக்கியமா அர்ச்சனா கூட ஒரு போட்டோ கிடைச்சிருமா அப்பா அப்படி சொல்லிதான் பார்த்து வருவாங்க. உண்மையை சொல்லணும், அப்புறம் சும்மா அங்க உட்காந்து வளரக்கூடாது. உண்மையா நீங்க மனசு தொட்டு சொல்லுங்க, ஒரு ஃபேன் மீட் வச்சாங்கன்னா கண்டிப்பா நமக்கு ஒரு போட்டோ கிடைக்கும்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டு வருவீங்க. சோ அதே மாதிரிதான் அவங்களும் நிறைய பேர் ஆசைப்பட்டு வந்திருக்காங்க. நானும் அதுக்கு தான் போனேன், அப்படி வச்சுக்கலாமே. ஏன்னா பெருசா ஃபேன் மீட் அப்படிலாம் எதுக்குமே போக மாட்டேன், போனதும் கிடையாது. தெரிஞ்சு லாஸ்ட் சீசன் அசீம் இதுக்கு வச்சாங்க, அங்கேயே நிறைய ரிவ்யூவர் செக்ஷன்ல இருந்து 1-2 பேர் எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டாங்க. சோ எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர் போனாங்க. அவங்க கால் பண்ணி கூப்பிட்டதுனால மட்டுமே நான் போனேன், இல்லைன்னா அது கூட போயிருக்க மாட்டேன். பட் இதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய எனக்கு டெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் டெக்ஸ்ட், ப்ரோ நானும் வருவேன், நீங்க வாங்க ப்ரோ, நீங்க வாங்க ப்ரோ, இல்ல நீங்க போங்க ப்ரோ, நாங்க வந்து வெளியூர்ல இருக்கோம் ப்ரோ, நீங்க போய் பார்த்து இதை பார்த்து அதை பார்த்து பேசுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டெக்ஸ்ட் நிறைய சம்திங் நிறைய அனுப்பிட்டே இருந்தாங்க. அந்த ஒரு ரீசன்னால சரி ஓகே போலாமேன்னு சொல்லிட்டு போயிருந்தேன் நண்பர்களே. நல்லாதான் இருந்துச்சு, என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு பெரிய சேனல் தான் இந்த இதை நடத்தினாங்க, உங்களுக்கு தெரியும் அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். சோ அவங்க பாத்தீங்கன்னா 4 மணின்னு சொன்னவங்க அர்ச்சனா உள்ள வந்தது 5:30-6 மணி போலதான் வந்தாங்க. அது கூட ஓகே, அது கூட 2வது தள்ளி வச்சிருங்களேன். பட் ஃபேன் மீட் அப்படிங்கும்போது மக்கள் நிறைய பேர் வந்து வெயிட் பண்றாங்க, அர்ச்சனாட்ட பேசணும், அர்ச்சனா கூட போட்டோ எடுக்கணும்னு சொல்லி தான் வெயிட் பண்ணுவாங்க. பட் அங்க என்ன நடந்துச்சுன்னா, இவங்க கண்டென்ட் எடுக்கிறேங்க பேர்ல 12 மணி ஆக்கிட்டாங்க. 12 மணி, அது ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 ஹவர்ஸ்க்கு மேல அர்ச்சனா அங்க சேர்லயே தான் உட்கார்ந்துருக்காங்க, அசையவே இல்லை. கண்டென்ட் எடுக்கிறாங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஃபுல்லா வீடியோ தான். அங்க ஃபேன்ஸ் மீட் மாதிரி எனக்கு தெரியல, இவங்க இன்டர்வியூ வைக்கிறாங்க, அதுல நம்மள சும்மா உட்கார வச்சு கடைசி அனுப்புறான் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் இருந்திருக்காங்க. ஆக்சுவலா ஃபேன் மீட்னா அப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல நண்பர்களே, எனக்கு தெரியல. பட் அங்க நிறைய பேர் வெறுப்பாயிட்டாங்க, என்ன போட்டோ எடுக்க விடுவாங்களா மாட்டாங்களா இப்படிலாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. சோ அந்த லெவலுக்கு அங்க எல்லாருமே செம்ம காண்டாயிட்டாங்க. சோ ஓரளவு டீசெண்டா போயிட்டு இருந்துச்சு. அது அர்ச்சனா சைட்ல, இப்பவும் சொல்றேன் அர்ச்சனா சைட்ல, ஏன்னா அவங்க ஃபேமிலி வந்திருந்தாங்க, அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க தங்கச்சி நினைக்கிறேன், அவங்க தங்கச்சி எல்லாமே வந்து செம்ம ஜாலியா போயிட்டு இருந்துச்சு, எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. அவங்க தங்கச்சி அவங்க அக்காவான்னு தெரியல, அவங்க சிஸ்டர் என்கிட்ட நல்லா பேசினாங்க, நம்மளோட வீடியோ பார்த்திருக்காங்க, அது எனக்கு கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு. முக்கியமா அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவை பார்த்திருக்காங்க, அவங்கள தான் சப்போர்ட் பண்ணி பேசணும், அதனால கண்டிப்பா நம்ம வீடியோ பார்த்திருப்பாங்க. சோ அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் நல்லா பார்த்திருக்காங்க. சோ அவங்க என்ன டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, நீ ஸ்னூப்பி தானப்பா அப்படி சொல்லிட்டு. அவங்களும் நல்லா பேசினாங்க, எல்லாம் ஓரளவு ஜாலியா இருந்துச்சு, எல்லாம் ஓகே தான். 12 எனக்கு தெரிஞ்சு 11:30 தாண்டிச்சு, அந்த இது மொத்தம் இன்டர்வியூ முடியறதுக்கே 11:30 தாண்டிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அங்க போட்டோ எடுக்கிறதே விடுறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் தான் ஃபேன்ஸை மேலே ஏற்றி கிஃப்ட் கொடுக்கறது அந்த மாதிரி சம்பவங்களை பண்றாங்க. அங்கதான் சம்பவம் நடக்குது. என்ன ஆச்சு ப்ரோன்னு கேட்டீங்கன்னா சொல்றேன் வெயிட் பண்ணுங்க. என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலா ஃபேன் மீட் அப்படிங்கும்போது நான் கடைசியா போனது அசீம்க்கு தான்ப்பா. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஃபேன் மீட் அப்படின்னு போனேன்னா அசீம் மட்டும் தான். அந்த மீட்டுமே இதே மாதிரி தான் இருந்துச்சு, இன்டர்வியூலாம் எடுத்து முடிக்கவே லேட் ஆயிட்டு கடைசியா தான் போட்டோ எடுக்க விட்டாங்க. பட் அந்த இடத்துல கொஞ்சம் டீசெண்டா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. எப்படின்னா
ஃபேன் மீட் இப்ப நிறைய பேர் கிஃப்ட் வச்சிருப்பாங்க, நிறைய பேர் போட்டோ எடுக்கணும்னு தோணும், நிறைய பேர் ஏதாவது கேட்கணும்னு தோணும். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமா சடனா அந்த ஒரு கிரௌட் மேல ஏறிடுவாங்க, ஸ்டேஜ்ல கண்டிப்பா ஏறி கேக் வெட்டுறது அந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய இருக்கும். இப்ப இந்த லியோ சீன்லாம் பண்ணாங்க, அந்த போட்டோ அந்த கிளாஸ் உடைச்சு போட்டோ வர வைக்கிற மாதிரி, அதுல இந்த போட்டோ இருக்கிற மாதிரி. சோ அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. பட் எல்லாம் சடனா மொத்தமா ஏறி கேக் வெட்டு அந்த மாதிரி நல்லா கொச்ச கொச்சன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. பட் என்ன பண்ணிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த கூட்டம் மொத்தமா அர்ச்சனாவை சுத்தி அப்படி டைட்டா நின்னுக்கிட்டாங்க. யாராலையுமே ஒரு உருப்படியா ஒரு கேட்கறதோ பேசுறதோ இல்ல போட்டோ எடுக்கிறதோ எதுவுமே பண்ண முடியல. நானும் ரொம்ப நேரம் சொன்ன அசீம் வீட்டு தான் போயிருக்கோம். அங்க என்ன நடந்துச்சுன்னா இதே மாதிரி தான் நடந்துச்சு. அங்க அசீம்லாம் பிரியாணிலாம் எல்லாருக்கும் ஊட்டி விட்டார். அந்த மாதிரி நல்லா நடந்துச்சு. பட் அங்க என்ன பண்ணாங்கன்னா அங்க மேனேஜ் பண்ண எல்லாருமே டக்குன்னு எல்லாரும் கீழே இறக்கி விட்டு போட்டோ எடுக்கிறதுக்கு தனித்தனியா அனுப்பிவிட்டு போட்டோ எடுத்தாங்க. இது அசீம் வீட்டுல நடந்துச்சு. நான் அங்க பார்த்தா நடந்துச்சு. அங்க எல்லாருக்குமே தனித்தனியா போட்டோஸ் கிடைச்சிச்சு, அசீம் கூட நின்று பேச வாய்ப்பு கிடைச்சு, எல்லாமே கிடைச்சு. பட் இங்க என்ன ஆச்சுன்னா அந்த கிரௌட் இறங்கவே இல்லை. அந்த கிரௌட் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படி அர்ச்சனை சுத்தி அப்படி நிக்கிறாங்க. அவங்க போன்ல தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 போட்டோ இருக்கு. என்ன பண்றாங்கன்னா இப்படி செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஓகே, அது உங்களுக்கு ஆர்வம் இருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு அர்ச்சனாவை பார்த்தன ஒரு அப்படி சொல்லி இருக்கும், அது எனக்கு புரியுது. பட் என்னன்னா நிறைய பேரால எடுக்க முடியல. இப்ப நிறைய பேர் வந்து கீழே நிக்கிறாங்க. இந்த ஸ்டேஜ்ல இருந்து ஆட்கள் கீழே வருவாங்க, நம்ம போய் எடுக்கலாம் சொல்லி ட்ரை பண்ண வாய்ப்பே இல்லை. அவங்க ஒரு கிரௌட் ஏறி நின்னுக்கிட்டு அவங்க அப்படியே சுத்திக்கிட்டாங்க. நான் ஏறவே இல்லை. நான் வந்து சுத்தமா பக்கத்திலே போல, நான் வந்து அர்ச்சனோட ஃபேமிலி பக்கத்திலே தான் நின்றுட்டு இருந்தேன். சரி ஓகே, இந்த கிரௌட் கம்மியாகும், இல்ல போட்டோ எடுத்தவங்க கீழே வருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம மேல போலான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல அர்ச்சனாவை ஃப்ரீயாவே விடல. ஃப்ரீ மீன்ஸ் அர்ச்சனாக்கு வந்து கேப்பே விடல. சுத்தி போட்டோ எடுக்கிறாங்க பேர்ல எடுத்துக்கிட்டே நிக்கிறாங்களே தவிர மத்த ஆட்களுக்கு வழியே விடல. சோ மத்த ஆட்கள் ஏற ட்ரை பண்ணாலுமே அந்த கிரௌட தாண்டி உள்ள போக முடியல. சோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா கடைசி நேரத்துல ஒரு மாதிரி கொச்சன் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு போட்டோ எடுக்க முடியல, பேச முடியல, எதுவுமே பண்ண முடியல. நிறைய பேர் அர்ச்சனா பேரண்ட்ஸ்ட்ட போய் எனக்கு ஒரு போட்டோ எடுக்க வாய்ப்பு கொடுங்க, எனக்கு எப்படியா ஒரு போட்டோ எடுக்க இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கேட்கற அளவுக்கு போயிடுச்சு. ஓகே, அந்த மாதிரி ரொம்ப கொச்சன் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல எனக்குமே அது காண்டாயிடுச்சு. ஏன்னா நம்ம வெயிட் பண்ணது எதுக்கு, அர்ச்சனாட்ட பேசுறதுக்கு, ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி தான் வெயிட் பண்ணும். நானும் கீழே நிக்கிறேன், நிறைய பேர் மேல கூப்பிடுறாங்க, ஸ்டேஜ்ல மேல நிக்கிற நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் தான், நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க, நிறைய பேர் பேச வரச்சுங்க, நிறைய பேர் போட்டோ எடுத்தா எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு. பட் அங்க என்ன ஆச்சுன்னா அந்த கிரௌட் சுத்தி இருந்துட்டு அர்ச்சனாவை சுத்தமா கீழே இறங்க விடல, நவுளவும் விடல, எதுவுமே பண்ண விடல. அப்படி நின்னுக்கிட்டேன். சோ இல்ல நான் அந்த ஸ்டேஜ் பக்கமே போல, நான் சைட்ல நின்னுட்டேன். எல்லாரும் கூப்பிடுறாங்க வந்து போட்டோ எடுங்க. அந்த கூட்டத்துக்குள்ள போய் ஒரு போட்டோ கூட எடுக்க முடியாது. நீங்க போனை தூக்குனா உங்க தலையோட சேர்த்து ஒரு 10-15 தலை பக்கத்துல இருக்கும். சோ அந்த போட்டோவை நமக்கு பிடிச்சது எப்படி இருக்கும், சோ நம்ம போனது எதுக்கு, அவங்க ஒரு தனியா ஒரு போட்டோ எடுத்து ஒரு போஸ்ட் போடுறதுக்கோ ஒரு ஸ்டோரி போடுறதுக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்றது தான். சோ அந்த மாதிரி கிரௌட்ல ஒரு போட்டோ கூட எடுக்க முடியல உருப்படியா. ஓகேவா, செம்ம நிறைய பேர் காண்டாயிட்டாங்க. இதுல 2-3 பேர் கொஞ்சம் கடுப்பேத்துற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா எடுத்துக்கிட்டே இருக்காங்க போட்டோ, இப்படி வளைஞ்சா போட்டோ, இப்படி வளைஞ்சா போட்டோ, இப்படி வளைஞ்சா போட்டோன்னு அர்ச்சனா பக்கத்துல இருந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள்னால அந்த இது நடத்தினாங்கல்ல, ஃபேன் மீட் நடத்தினாங்கல்ல, அந்த குரூப்பே டென்ஷன் ஆயிட்டாங்க, அந்த சேனலே டென்ஷன் ஆகி கடைசியில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா லைட் எல்லாம் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடா இதுக்கு அப்புறம் நின்று பண்ணிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி மணி 12:30 தாண்டி போயிட்டு இருக்கு. நீங்க போட்டோ சரியா எடுக்கிற மாதிரி இல்ல, கரெக்டா நீங்க மேனேஜ் பண்ண மாட்டீங்க. உங்களை தனியா விட்டாலும் தனியா போட்டோ எடுக்க மாட்டீங்க. இதோட நிப்பாட்டிக்கிறோம், வழி விடுங்கன்னு சொல்லிட்டு சட அர்ச்சனாவை கூட்டு போயிட்டாங்க நண்பர்களே. கீழே சைட்ல கூட்டு போயிட்டாங்க. எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. ஒருத்தன் வந்திருக்காரு இதுக்கு. இதுல ஒருத்தரை பத்தி நான் மென்ஷன் பண்ணி ஆகணும், லோகேஷ் நினைக்கிறேன். அவர்லாம் பாண்டிச்சேரில இருந்து வந்திருக்காராம். அவர் ஆக்சுவலா 4 மணிக்கு தலைவன் 2 மணிக்கே வந்தாச்சு. 2 மணிக்கே வந்து பஸ் பிடிச்சி இங்க வந்து இறங்கி எங்க தேடி உள்ள வந்து உட்கார்ந்து அவரும் அந்த ஒரு போட்டோ தான் இருந்தாரு. அவரும் என்ன நினைச்சாருன்னா ஒரு 7-8 மணிக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. பார்த்தா மணி 12 மணி தாண்டிச்சு. அவர் 12 மணிக்கு அப்புறம் அங்க இருந்து என்கிட்ட கேக்குறாரு, ப்ரோ பஸ் எதை பிடிக்கலாம், எந்த பஸ் பிடிச்சா போலாம், எங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மனுஷனுக்கு ரூட் எல்லாம் சொல்லி கொடுத்தா கிளம்பினேன். சோ இந்த மாதிரி நிறைய பேர் லாங்ல இருந்து வந்துட்டு ஒரு ப்ராப்பரான போட்டோ இல்ல ப்ராப்பரான ஒரு கான்வர்சேஷன் கூட பண்ண முடியாம செம்ம காண்டாய் தான் எனக்கு தெரிஞ்சு போனாங்கன்னு நினைக்கிறேன். அதே நிலைமையில தான் நான் இருந்தேன். இப்ப நீங்க சொல்லலாம், என்ன ப்ரோ உனக்கு ஒரு போட்டோ கிடைக்கலன்னு சொல்லிட்டு எல்லாரையும் குறை சொல்றியான்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்ல. பட் என்ன பொறுத்தவரைக்கு கொஞ்சம் நல்லா நடந்திருக்கலாமேன்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எல்லாம் எப்படி ஃபீல் ஆச்சுன்னு தெரியல. நீங்க நம்ம மோஸ்ட்லி வந்தவங்க என்ஜாய் பண்ணிருக்கலாம். நிறைய பேர் ஃப்ரண்ட்ல உட்காந்து என்ஜாய் பண்ணீங்க இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். கொஞ்சம் எல்லாருக்குமே வழி விட்டு எல்லாரையும் பேச விட்டு எல்லாரையுமே பிக் எடுக்க விட்டு கொஞ்சம் டீசெண்டா பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. பட் கிரௌட் அதிகம், அதனால ஒன்னும் செய்யறதுக்கு இல்ல, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. கூட்டங்கள் உண்மையாக நல்லா இருந்துச்சு, பயங்கரமான கூட்டம். அந்த இடத்துல கட்டுப்படுத்த முடியாதுதான் எனக்கு தோணுது. பட் இருந்தாலுமே எனக்கு ஒரு மன வருத்தம், கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். கொஞ்சம் மக்கள் அதாவது உள்ள வந்திருக்க அந்த ஃபேன்ஸே கொஞ்சம் நவுண்டு போட்டோ எடுத்த போற இறங்கிட்டு இன்னொரு ஆளை ஏத்த விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி இருந்துட்டு அந்த மாதிரி பண்ணிருக்கலாம்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகுது. அவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. ஒருவேளை அந்த சேனல் கேமரால நம்மளும் போக்கஸ்ல வந்துரும், நம்மளும் வீடியோஸ்ல வந்துரும் சொல்லிட்டு யோசிச்சாங்களான்னு தெரியல. பட் வாய்ப்பு
இல்ல, அதெல்லாம் கட் பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலுமே நிறைய லவ் காட்டினாங்க அர்ச்சனாக்கு, பயங்கரமான லவ் காட்டினாங்க. அர்ச்சனா பயங்கரமான ஸ்பீச், எனக்கு தெரிஞ்சு ஒரு 8-9 வீடியோ கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா வச்சு ஒரு வீடியோ பண்ணாங்க, அவங்க அப்பா வச்சு வீடியோ பண்ணாங்க, அவங்க அப்பா ஆங்கரிங் பண்ணி ஒரு வீடியோ பண்ணிருக்காங்க, அப்புறம் மேஜிக் ஷோ மாதிரி ஒன்று பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வீடியோஸ் ரொம்ப போய் பாருங்க. கண்டிப்பா பயங்கர ஃபன் இருக்கும், நிறைய டாக் இருக்கு. ஸோ நிறைய கான்ட்ரவர்சி பேசியிருக்காங்க. எல்லாமே ஓகே தான், எல்லாமே ஃபைன். அர்ச்சனா சைடு ஓகே, பட் வந்திருக்க மக்கள் சைடுல இருந்து அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி கொஞ்சம் கடைசி நேரத்துல நல்லா பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. பட் நீங்க கேட்கலாம், இன்ஸ்டாகிராம்ல நீ ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க, நீ போட்டோ எடுக்கலன்னு சொல்லிட்டு, அது பெரிய ஃபன்னு. நானும் கடைசியில் அவங்க அம்மாட்ட போய் கேட்டேன், எனக்கு வந்து நான் இவ்வளவு நேரம் இருந்தது அதுக்கு தானா, ஏன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தேன். ஸோ அவங்களுமே அதுக்கு தான் வெயிட் பண்ணாங்க. கடைசியில் அவங்கள்ட்ட கேட்டு கடைசியில் அவங்க அப்பாட்ட சொல்லி தனியாக அப்புறம் நின்று அதுக்கப்புறம் தான் ஒரு போட்டோ எடுத்தோம். அதுலயுமே பேக் சைட்ல நிறைய பேர் இருந்தாங்க. நான் வந்து நிறைய எடிட் பண்ணி தான் அதை நானே போஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் லாஸ்ட் நேரத்தில் கொச்சன்னு பண்ணிட்டாங்க. மற்றபடி நல்லா இருந்துச்சு நண்பர்களே, ஒன்றும் சொல்றதுக்குல. பட் வரட்டு, அந்த ஒவ்வொரு வீடியோவும் வரட்டு, அந்த வீடியோ வரும்போது அதை பத்தி கண்டிப்பா அதுக்கப்புறம் பேசலாம். ஸோ இதை பத்தி உங்களுக்கு மறக்காம கமெண்ட் பண்ண அடுத்து